ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன். என்னடா எறா எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி எறா வச்சு ஒரு 65 தாங்க பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எறா எடுத்துருக்கேன். அதில் சில்லி பவுடர் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன், கரம் மசாலா, அப்புறம் சில்லி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன்ப்பா. அதுக்கப்புறமா உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க, எவ்வளோ எடுக்கிறீங்களோ. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி வைங்க. பாருங்கள், நான் வெறும் தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் எல்லாம் அந்த இறால படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இதில் நான் குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் திரும்பவும். அப்புறம் ஃபுட் கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, வேணான்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தனி மிளகாத்தூள் எதுக்குன்னா காரத்துக்காக போட்டிருக்கேன். இது இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன்ப்பா. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மேக்னேட் பண்ணி வைங்க அந்த எறாவை. அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது நல்லா முறுமுறுன்னு சூப்பராக வரும். நான் பெரிய பெரிய எறா எடுத்துருக்கேன்ப்பா. சின்னதாக போட்டிங்கன்னா டக்குன்னு எண்ணெயில் போட்டு பொரிஞ்சப்போ ரொம்ப சுருண்டு சின்னோண்டு தெரியும். நான் பெரிய எறாவே பொரித்து எடுத்ததுக்கப்புறம் அப்படி தான் இருந்தது. நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ கடாயில் நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க எறாவை ஒன்று ஒன்றாவாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்பூனில் நான் போடுறேன். இது நல்லா நம்மளுக்கு வெந்ததும் நம்மளுக்கு அதுவே தன்னால் சுருண்டு வரும். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று தான் ஓரமாக போட்டுக்கிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க, உடனே திருப்பிடாதீங்க. நல்லா அந்த பபுள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம லைட்டாக திருப்பி விடலாம். அது வரைக்கும் நல்லா எண்ணெயில் நல்லா அந்த இறாலாம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போது வந்திருக்கு. நான் இன்னொரு பக்கம் திருப்பி விடுறேன். ஏன்னா அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நான் திருப்பி இருக்கேன்ப்பா. ஏன்னா அப்போ தான் இறா நல்லா வேகும். பாருங்கள், இப்போ அந்த மசாலாலாம் அதுலேயே இருக்குது. இஞ்சி பூண்டுலாம் நம்ம சாப்பிடும்போது நல்லா பசங்களுக்கு கொடுக்கும்போது ஜீரண சக்தி ஆகும். அதுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நம்ம போடுறது, கரம் மசாலாலாம். பாருங்கள், நல்லா அந்த இறா சுருண்டு வருது, உங்களுக்கு தெரியுதுங்களா? இன்னும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான அட்டகாசமான எறா 65 ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு இந்த லீவில் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு புது வீடியோவில்